கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கான தியான வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடுவோம். இந்த வார்த்தை மிக அழகான ஒரு வார்த்தையாய் இருக்கிறதை கவனிக்க வேண்டும். அதே அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது, சகல இன்னல்களையும் பாடுகளையும் சகித்த இயேசுவையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, இயேசு ராஜா இந்த உலகத்தின் பாவங்களையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் வழிகளையும் தான் செய்யாத எல்லாவற்றையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார் என்று 2வது வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே பலவிதமான சவால்கள், தோல்விகள், பயங்கள், நெருக்கங்கள், வலிகள், வியாதிகள், போராட்டங்கள் ஒரு மனிதனை, விசேஷமாய் ஆவிக்குரியவனை அழுத்தி கீழே தள்ள பார்க்கிறது. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? 3வது வசனத்துல பிசாசு எல்லா குப்பை கூலங்களையும் ஒரு மனதின் ஒரு ஆழத்திலே ஆத்மாவிலே தள்ள பார்க்கிறான் என்று சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். அந்த தேவையில்லாதவைகள் நம்முடைய ஆத்மாவை நெருக்குகிற பொழுது ஆத்மா சோர்ந்து போகும், மனது சோர்ந்து போகும், வாழ்விலே ஒரு பிடிப்பு இருக்காது, சோர்ந்து போய் விடுவோம். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்களுடைய ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். Think of Jesus who endured all the struggles, all the sins of the world. அப்ப இந்த ஆத்மாவில பிசாசு பலவிதமான நெருக்கங்களை, தேவையற்ற கவலைகள், வலிகள், பயங்களை அவன் கொண்டு வந்து நம்மை சோர்வடையும்படி அவன் செய்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசத்தை துவக்கி விடுகிறவர், கடைசியில நித்திய காலமாய் அவரே நம்மோடு கூட இருக்கிறவர். இந்த காலையில நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? உன்னுடைய நிலைமை மோசமாய் இருக்கிறது, நான் அநேக கஷ்டங்களுக்குள்ளே போய்கொண்டு என்று சொல்லுகிறாயா? இந்த வார்த்தை உனக்கு தான். உன்னுடைய ஆத்மாவிலே சோர்ந்து போகாதபடி, இலைப்படையாதபடி, உனக்காய் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து இயேசுவே நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் வெற்றியினால், இந்த நாள் விடுதலையினால் கர்த்தருடைய சுதந்திரத்தை, விடுதலையை அனுபவிங்கள். பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளுவோம். ஆமென். God bless you.